கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கூட நாம் இந்த வேதாகம தியானத்துக்காக நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தாவே, எங்களோடு கூட பேசுங்கப்பா. பிரயோஜனமா இருக்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அப்படியே எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறத சொல்லித்தாங்க. தேவ கிருபைக்கு ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளை உடைத்து போடுங்க. அந்தகாரத்தின் கட்டுகளை உடைத்து ஆவியானவர் எங்கள் மத்தியில வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள எங்களை வச்சுக்கோங்கப்பா. ஆண்டவரே, இந்த பைபிள் ஸ்டடி ஆசீர்வதித்து எங்களுக்கும் அநேகருக்கும் பிரயோஜனப்படுத்தி கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாவியானவரே, எங்கள் மத்தியில வந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேதாகம தியான பகுதியிலே நாம் கடந்த நாட்கள்ல என்ன பார்த்தோம்? 10 கட்டளைகளை குறித்து பார்த்தோம். முதல் 4 கட்டளைகள் தேவனுக்கும் மனிதனுக்கும் உரிய உறவை குறிக்கிறதா இருக்கிறது. அடுத்த 6 கட்டளைகளும் மனுஷனுக்கும் உள்ள நீதியை குறித்ததான கட்டளைகளா இருக்கிறதுன்னு பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 பகுதியையும் சுருக்கிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து ஊழியங்கள் செய்கிற நாட்கள்ல அவர் சொல்லி கொடுத்தாரு. இது எல்லாத்தையும் ரெண்டே கட்டளையில ஆண்டவர் என்ன செய்தார்? அடக்கி விட்டார். ஒன்று, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு சிந்தையோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இது முதல் கட்டளை ஆயிடுச்சு. 2வது என்னது? உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது 2ம் என்ன ஆயிடுச்சு? ஒரே அழகா ஏதாவது சொல்லுவாங்க தெரியுமா? இது பெருசா இருக்கு, இது படிச்சா பெருசா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த கட்டளைகள், நியாய பிரமாணங்கள், கற்பனைகள் எல்லாம் படிச்சா எங்கேயோ போகுது. ஆனா அதனோட சராம்சத்தை தேவாவியானவர் நமக்கு அழகா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சொல்லி கொடுத்தார். அப்ப இன்றைக்கு தேவன் எதை விரும்புகிறார்? தேவன் அவர் மேல் நாம் அன்பு கூறுகிறதை விரும்புகிறார். மனிதர்களிடத்துல நம்ம அன்பாய் நடந்து கொள்ளுகிறதை விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா ஆதாம் ஏவாளை அங்கேயே அழிச்சு போட்டுருக்கலாம். ஆதாம் ஏவாளை ஒருவேளை தடுத்து இருக்கலாம். அவருக்கு தெரியும்ல, அவருக்கு ஒன்றும் தெரியாம இல்லை. நன்மை தீமை அறியத்தக்க கனியை இவங்க புசிக்க போறாங்கன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? அது உள்ள வலு சர்ப்பம் சாத்தான் வேஷத்தை அறிந்து வருதுன்னு அவருக்கு தெரியாதா? அங்க இருக்கிற எல்லாம் இப்போ மாறப்போகுதுன்னு அவருக்கு தெரியாது. எல்லாம் தெரியும் அவருக்கு, எல்லாமே தெரியும். சிலர் கேட்பாங்க, தேவனே என்ன அப்படியே இந்த பழக்கத்துல இருந்து விடுதலை ஆக்கட்டும், கர்த்தரே எனக்கு இதுல இருந்து ஒரு விடுதலை கொடுக்கட்டும் அப்படின்னுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் மனிதர்களை ஒரு ரோபோ மாதிரி படைக்கல. உட்காரு எழுந்துறேன்னு சொல்றதுக்கு ஒரு சிப் வச்சு இப்ப நடக்குதுல்ல ரோபோஸ், அது மாதிரி நம்மளை படைக்கல. தேவன் என்ன செய்தார்? நம்மை சுயாதீனம் உள்ளவர்களாக படைத்தார். நமக்கு யோசனைகளை கொடுத்தார், நமக்கு விருப்ப வெறுப்புகளை கொடுத்தார், அதை மதித்தார். செயல்படுகிற அதிகாரத்தையும் நம்ம கையில கொடுத்துட்டாரு. அதனாலதான் ஆதாம் ஏவாள் என்ன செய்தார்கள்? ரொம்ப ஈஸியா அவர்களுக்கு கிடைத்த அந்த கிரயத்தை வேணான்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? ரொம்ப சீக்கிரத்துல. அடிக்கடி நான் சொல்லுவேன், ஆதாம் ஏவாள் விழுந்து போனதற்கு காரணம் கீழ்ப்படியாமை கிடையாது. கீழ்ப்படியாமை ஒரு பகுதி, அவ்வளவுதான். ஆனா மெயினான பாவம் என்னது? வேதத்தை வாசிக்கும் போது தேவன் எந்த பாவத்தையும் மன்னிக்கிறார். எல்லா பாவம் செய்தவர்களும் அழுது தேவனிடத்துல மண்டியிடும் போது மன்னிக்கிறார். ஆகாப் ஜெபித்த போது மன்னித்தார். அநேகர் ஜெபிக்கும் போது அவங்களோட ஜெபத்தை கூட கேட்கிறார் ஆண்டவர். ஏன் பிசாசு ஜெபம் பண்ணா கூட கேட்டிருக்காரு. அந்த பன்றி கூட்டத்தில் போகும்படி கட்டளை இடுறான், அதுவும் போங்கன்ட்டார். தேவன் என்ன செய்கிறார்? யாரையும் ரோபம் மாதிரி உருவாக்கல, அவங்களுக்கு சுயாதீனத்தை கொடுத்தார். இல்ல, ஆதாம் ஏவாள் பாகம் செய்ய போறாங்கன்னு அவருக்கு தெரியும். அந்த சூழ்நிலை உருவேற்பட போகிறதுன்னு அவருக்கு தெரியும். பின்ன ஏன் அமைதியா இருந்தார் அப்படின்னா, தேவன் ஆதாம் இடத்திலும் ஏவாளிடத்திலும் எதிர்பார்த்தது தேவ அன்பை மாத்திரமே.
நல்லா ரொம்ப நேசிக்கிறவங்க, ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, அவதான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் வரா, அவளை பாரு, அவளை தள்ளிட்டு நீ வா அப்படின்னு சொன்னா இந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லும், பரவாயில்ல அவளே வரட்டும் அப்படின்னு. நல்ல ஃப்ரெண்ட்ஸ், சாதாரண ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா இங்கே சாத்தான் வந்து சொல்லுகிறான், அழகா தந்திரமா அவனுடைய அந்த பெருமையை ஆதாமுக்குள்ளும் ஏவாளுக்குள்ளும் புகுத்தி விட்டான். இதை புசிக்கிற நாளிலே நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள்னு என்ன செஞ்சுட்டான், சொல்லிட்டான். ஏற்கனவே தேவனை மாதிரிதான் ஆண்டவர் படைச்சிருக்காரு. திரித்துவம் உள்ளவர்களாய், தேவனுடைய சாயலாய், தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டவர்கள் தான் படைச்சிருந்தார். ஆனா என்ன செய்தார்கள், ஏமாந்து போனார்கள். அப்படி படைக்கப்பட்ட அந்த நோக்கம் மறந்து போகப்பட்டது. என்ன நினைக்கிறாங்க, நம்ம கூட தேவனுக்கு மேலாகலாம், தேவனை போல இல்லை. அதான் பிசாசு நினைச்சான். உலகத்துல எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சிருவார். நான் சொன்ன மாதிரி அவர் மன்னிக்காத ஒண்ணு பெருமைதான். பெருமை உள்ளவர்களுக்கோ தேவன் எதிர்த்து நிற்கிறார், பக்கத்திலே வரமாட்டார், ஆப்போசிட் சைட் போயிடுவார். இங்கே பார்க்கிறோம், பெருமையா என்ன செய்தார்கள், இந்த பெருமை நாவி அவர்களை ஆட்கொண்டது. இதுக்கு அநேக வேளைகள்ல தெய்வ பிள்ளைகள் விழுந்து போகிறதுக்கு ஒரே காரணம், என்னால முடியும், நான் தான் எல்லாம், நான் இல்லைன்னா இந்த வீடே இல்லை, நான் இல்லைன்னா இந்த ஊழியமே இல்லை, நான் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் விழுந்து போகிறார்கள். நான் உருவாக்கின ஊழியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனை. கிருபைகளை கொடுக்கிறார், கிருபாவரங்களை கொடுக்கிறார். கடைசி மட்டும் தாழ்மையோடு வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மண்ணில போற வரைக்கும் தாழ்மையா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளவு ஈஸி கிடையாது. வந்து புகழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க, எல்லாம் புகழ்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. வந்து புகழ்ந்துகிட்டே இருக்கு, புகழாரம் பாடிக்கிட்டே இருக்குது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்கா அப்படியே ஜிங் 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 ஏறும் பெருமை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஆதாம் ஏவாள் செய்த பாவம். அவங்க அதை புசித்த நோக்கம் அதுதான். இப்போ புசிச்சுட்டு சும்மா இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தன் மேல ஒருத்தன் பழிய போட்டுக்கிறாங்க. தேவன் அவர்களை தோட்டத்தை விட்டு துரத்தினார் என்று பார்க்கிறோம். அப்ப ஏன் இதை தேவன் அனுமதித்தார்? தடுத்திருக்க கூடாதா? அவங்க கைய அந்த இது கனியை புசிக்காதபடி தடுத்திருக்க கூடாதா அப்படின்னா அவர் தடுக்க முடியும். ஒரு நிமிஷம்தான் தடுக்க முடியும். அவர் ஏன் தடுக்கலன்னா, நம்ம சுயாதீனம் உள்ளவர்களா இருக்க விரும்பினார். தேவனிடத்துல அன்பு கூறுகிறது கூட ஏதோ ஒரு மாயையில அன்பு கூறக்கூடாது. நான் என் ஜீவன் போனாலும் அவர் போதும் என்கிற ஒரு வாழ்க்கை தான் தேவன் விரும்புகிற வாழ்க்கை. அதனாலதான் யோபு சொல்லுகிற, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அந்த அன்பு இருக்கு. அந்த அன்பு என்ன செய்யும்னா, அவை எல்லாத்துலயும் உயர்த்து. தேவ அன்பு அவ்வளோ மகிமையானது. அந்த அன்பை குறித்து தான் நான் யாக்கோபு அழகா எழுதுகிறேன். ராஜரீக பிரமாணம். இங்க நியாய பிரமாணம் போயிடுச்சு. முதல்ல இருந்த மனதின் பிரமாணம் போயிடுச்சு. ரெண்டாவது இருந்து வந்த நியாய பிரமாணமும் போயிடுச்சு. இப்ப என்ன வந்துருச்சு? தேவன் சொன்னபடி ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அன்பின் பிரமாணம், ராஜரீக அன்பின் பிரமாணத்தை தேவன் நம்ம கையில கொடுத்திருக்காரு. அப்ப என்ன செய்யணும்? தேவன் சொல்லுகிறபடி அவரிடத்துல அன்பு கூறுங்க. ஒரு காரியத்தை விடுறதுக்காக ஐயோ தேவன் கணக்கு குத்திடுவாரோ, அடிச்சிருவாரோ, தேவன் தப்பா பண்ணிடுவாரோ நினைக்காதீங்க. ஆண்டவரே உண்மையில அன்பு கூறுகிறதுனால இதை விடுறான், இதை குப்பைன்னு நினைக்கிறான். உண்மையில அன்பு கூறுகிறதுனால இதை நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஆண்டவரே எனக்கு லாபம்தான், ஆனா எனக்கு வேண்டாம். நீ இது உண்மையிலே நான் அன்பு கூறுகிறேன், இது எனக்கு வேணாம். அதுதான் யார் செய்தது? கர்த்தருடைய பரிசுத்தர் சகையு செய்தது. நிறைய சம்பாதிச்சு வச்சுட்டேன், எல்லாரையும் வாங்கி ஏமாத்தி அடிச்சு பிடிச்சு நாலத்தனையா சேர்த்து வச்சிருக்கேன். இன்றைக்கு நான் உன் கூட வந்து தங்கணும்னு ஆண்டவர் சொன்ன மறு நிமிஷமே அவன் என்ன சொல்றான்? ஆண்டவர் எனக்கு உண்டானதையெல்லாம் நான் விட்டு நாலத்தனையா திருப்பி கொடுத்துட்றேன், நீங்க என் வீட்டுக்கு வந்தா போதும். எவ்வளவு அன்பு! அதனாலதான் அந்த சகையும் அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் எடுக்க வைக்க முடியல. அந்த அன்பு அவரை தடுத்து நிறுத்தினது. தேவனிடத்துல அன்பு கூறுகிறது எல்லாமே வேற ஒன்றும் நமக்கு கடமை இல்லை. அவர்கிட்ட அன்பா இருந்து பாருங்க. அவர் கையை பிடிச்சுக்கோங்க. போற இடம்ல அப்பா என் கூட வாங்கன்னு அவர் கையை பிடிச்சுக்கோங்க.
அவர் மார்பிலே சாய்ந்து கொள்ளுங்கள். எத்தனையோ எல்லா சீஷரும் இருந்தாங்க, 70 பேர் இருந்தாங்க. அப்புறம் 12 பேர் ஆச்சு. 12 பேர்லயும் ஒருத்தர் போயாச்சு. இருக்கிறதுல 3 பேரை செலக்ட் பண்ணியிருந்தார் ஆண்டவர். கடைசி வரைக்கும் வந்தது யாரு? யோவான் மாத்திரம். சிலுவை வரைக்கும் யோவான் மாத்திரம் தான் பின்பற்றார். மற்றவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒருத்தர் மறுதளித்தார், ஒருத்தர் எனக்கு தெரியாதுன்னாரு, ஓடியே ஓட்டார். காவலிலும் சாவிலும் பின்பற்றுன்னு சொன்னார காணும். ஆனா யோவானை குறித்து பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவை கடைசி மட்டும் பின்பற்றினார், சிலுவை வரைக்கும் பின்பற்றினார். எல்லாம் இருக்காங்க, ஏன்னா அங்க பார்த்தோன்னே தெரியும், எல்லாம் இருக்காங்க. மரியாள் இருக்காங்க, அவரை பின்பற்றி வந்த ஸ்திரீகள்லாம் இருக்காங்க. ஏன்னா ஸ்திரீகள் அங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ரோம் போர்ச்சுகல் செஞ்சா குழப்பாயிடும், சண்டை வந்துடும்ட்டு ஸ்திரீகளை ஒன்றும் செய்ய மாட்டாங்க. எல்லாம் இருக்காங்க. சீஷர்கள ஒருத்தரும் இல்லை, யோவான் மட்டும்தான் நின்னார். ஆண்டவர் இதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று அவர்களுக்குரிய பொறுப்பை அவரிடத்துல கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். அப்ப இன்றைக்கு தேவன் சொல்லுகிற ஒரே காரியம், அவரிடத்துல அன்பு கூறுவோம், அந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றுவோம். நம்மை நாம் நேசிக்கிறது போல மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.